அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, நான் முஸ்தகீம் மௌலவி. அதாவது தற்பொழுது ஒரு முக்கியமான ஒரு காணொலியோடு நான் வந்திருக்கின்றேன். அதாவது எங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதாவது சென்ற பாராளுமன்றத்தில் இருந்த அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்மார், முன்னாள் சபாநாயகர்மார் எத்தனையோ பேர் இந்த தேர்தலில் குதிக்காமல் விலகி கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று தேர்தலிலிருந்து விலகியிருக்கின்றார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது புதிய ஒரு ஜனாதிபதி, வேறொரு கட்சியின் போட்டியிட்ட ஒரு ஜனாதிபதி, அவருக்கு கீழால் இன்ஷா அல்லாஹ் இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நாடு ஒரு சிறிய ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை ஒரு சிறிய ஒரு நாடு. எந்த அளவுக்கு என்றால் 7000 அல்லது 6000 அல்லது 7000க்கும் அதிகமான வேட்பாளர்கள், கேண்டிடேட்ஸ், சுயேட்சை குழுக்களின் மூலமாக, அரசியல் கட்சிகளின் மூலமாக போட்டியிடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்புக்குரியவர்களே, 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பாராளுமன்ற தேர்தல் தான் இது. ஆனால் அந்த 225 பேரை தெரிவு செய்வதற்காக 6000க்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். இந்த போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் செல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நான் வென்றுவிட்டேன், நான் வெல்லுவேன், நான் தான் வெல்லுவேன், 7000 பேரும் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் 7000 பேரும் பாராளுமன்றம் போவதா? யாருக்கு காது குத்துவது? அன்புக்குரியவர்களே, இல்லை. 225 பேர் மட்டும்தான் பாராளுமன்றம் செல்ல முடியும். நான் இப்போ பேசக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த பாராளுமன்றம் எங்களை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தல். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பொறுப்பு என்ன? நாங்கள் சிறுபான்மை, எங்களுடைய பொறுப்பு என்ன? நாங்கள் எங்களுக்குரிய தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எமது சமூகம் சார்ந்தவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எமது சமூகம் சார்ந்த அதிகமான உறுப்பினர்களை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும். நான் ஒரு கட்சியை சாடி பேசவில்லை. பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் விரும்பிய கட்சிக்கு வாக்களியுங்கள், விரும்பியவருக்கு வாக்களியுங்கள். ஆனால் நமது சமூகம் சார்ந்த மக்கள் அதிகமாக அந்த பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். நான் சஜபேக்கு சார்பாகவோ, நான் என்பிபிக்கு சார்பாகவோ, நான் சிலிண்டருக்கு சார்பாகவோ, ஆனால் ஒரு சிலர்களுக்கு சார்பாக பேசுவேன். நான் சார்பாகவோ, அதே போன்று எஸ்எல்பிபிக்கு சார்பாகவோ, நான் யாருக்கும் சார்பாக இல்லை. நான் பொதுவாக எல்லா கட்சியும் சார்ந்து பேசுகின்றேன். எம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த பேச்சுடைய கருப்பொருள். அன்புக்குரிய சகோதரிகளே, ஏன் எமது சமூகம் சார்ந்தவர்களை நாங்கள் அனுப்ப வேண்டும்? எமது சமூகம் சார்ந்தவர்களை நாங்கள் கட்டாயம் அனுப்பித்தானாக வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு ஏதாவது எங்களுடைய தேவைகள், எங்களுடைய விஷயங்களை பேசுவதாக இருந்தால் எங்களுடைய சமூகம் சார்ந்தவர்கள் தான் அதிகமாக குரல் கொடுக்கப் போகின்றார்கள். வேறு அடுத்தவர்களும் குரல் கொடுப்பார்கள். ஆனால் எங்களுடைய சமூகம் சார்ந்தவர்கள் தான் எங்களுக்கு குரல் கொடுக்கப் போகின்றார்கள். அங்கே இனக்கலவரமா, அங்கே பிரச்சனையா, அங்கே அதா இதா, யார் பேசப் போகின்றார்கள்? எங்களுடைய சமூகம் சார்ந்தவர்கள் தான் எங்களுக்கு முதலாவது பேசப் போகின்றார்கள். பேசினார்கள், அதை இப்பொழுது மறக்கின்றார்கள். பழைய வேட்பாளர்களை இல்லாமலாக்க வேண்டும், பழைய தலைவர்களை இல்லாமலாக்கி புதிய தலைவர்கள் வர வேண்டும் என்றெல்லாம் இன்று அதிகமாக மேடைகளில் பேசப்பட்டது, அதிகமாக கூட்டங்களில் பேசப்பட்டது. நாங்கள் முதலாவது ஒன்றை தெரிய வேண்டும், பழையவர்கள் கட்டாயம் தேவை. எல்லோரும் அல்ல, பழைய முக்கியமான அரசியல்வாதிகள் கட்டாயம் பாராளுமன்றத்துக்கு தேவை.
புதியவர்கள் எல்லோரும் சென்றால் அதை பேசுவது, எப்படி பேசுவது என்ற பிரச்சினை அங்கே வரும். அன்புக்குரிய சகோதரிகளே, நான் ஒவ்வொரு மாவட்டமாக வருகின்றேன். நான் ரவுஃப் ஹக்கீம் வாதியோ, இசாக் ரஹ்மான் வாதியோ, அதே போன்று முஜிபுர் ரஹ்மான் வாதியோ, அதே போன்று ஹிஸ்புல்லா வாதியோ, சஜபே கட்சியோ அல்லது எந்த கட்சியும் இல்லை, யார் வாதியும் இல்லை. எனக்கு இஸ்லாம் தான் பெருசி, மார்க்கம்தான் என்ன. நான் உயிரை விடவும் நேசிப்பது மார்க்கம். ஆனால் எங்களுடைய கடமை இந்த விடயங்களை எத்தி வைப்பது மக்களுக்கு. அன்புக்குரியவர்களே, ஆனால் எனக்கு அரசியல் என்பது மார்க்கத்தையும் அரசியலையும் இரண்டையும் ஒன்றாக ஒப்பிட முடியாது. அடுத்தவர்கள் மார்க்கத்தை விட அரசியலுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். ஆனால் நான் அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன். அனுராதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 2015க்கு முதல் அனுராதபுரம் மாவட்டத்தில் எந்த சிறுபான்மை பிரதிநிதித்துவம் இல்லை. பல பேர்கள் கேட்டார்கள். ஆனால் 2015 வரைக்கும் எந்த விதமான சிறுபான்மை பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. ஏதோ அல்லாஹ்வுடைய உதவியால் 2015 நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, நாங்கள் மட்டுமல்ல, பெரும்பான்மை சிறுபான்மை எல்லோரும் ஒன்று சேர்ந்து இசாக் ரஹ்மான் அவர்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் தெரிவு செய்தோம். அவரை நாங்கள் தெரிவு செய்ததற்கு பின்னால் அவருடைய சம்பளத்தை எடுத்துக்கொண்டு, அவருடைய அந்த 5 வருட கதிரை சூடாக்கி கொண்டு, அதே போன்று கிராமங்களுக்கு வராமல், ஜனாசா வீடுகளுக்கு வராமல், எங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யாமல் அவர் இருக்கவில்லை. ஆனால் ஒரு சில சுயநலவாதிகள் என்ன செய்கின்றார்கள், அவரை இப்போது வெறுக்கின்றார்கள். ஏன் சுயநலம்? எனக்கு அவர் உதவி செய்யவில்லை, எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார் என்றால் எல்லோருக்கும் செய்துதான் இருக்கின்றார். உதாரணமாக, எனக்கு செய்யவில்லை என்றால் பேசக்கூடிய எனக்கும் ஒரு மண்வெட்டி கூட நான் எடுக்கவில்லை, ஒரு சல்லுவாரி கூட எடுக்கவில்லை, ஒரு 100 ரூபாய் பணம் கூட அவரிடத்தில் கேட்கவும் இல்லை, அவர் தரவும் இல்லை, நான் எடுக்கவும் இல்லை. ஏன் இவருக்காக வேண்டி நான் பேச வேண்டும்? அன்புக்குரியவர்களே, அனுராதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய அதாவது சிறுபான்மை மக்கள் மிக மிக குறையும். அதாவது 40,000 50,000 வாக்குகள் என்று வைத்துக்கொள்வோம். 50,000 வாக்குகள் என்று வைத்துக்கொண்டால் அந்த 50,000 வாக்குகளில் அளிக்கப்படக்கூடிய வாக்குகள் எத்தனை? வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்களிக்கு தகுதி பெற்றவர்கள்? இப்படியாக 10,000 20,000 கழித்தால் ஒரு 30,000 தான் அன்னளவாக இருக்கலாம். அதுக்கும் குறைவு தான் நான் நினைக்கிறேன். வைத்துக்கொள்வோம் அன்னளவாக 30,000 தான் இருக்கின்றது என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த 30,000 வாக்குக்காக வேண்டி எத்தனை வேட்பாளர்கள் எங்களுடைய அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார்கள்? ஏஆர்எம் தாரிக் ஹாஜியார் அவரும் சொல்லுகின்றார், நான் வெல்லுவேன், நான் வென்று விட்டேன் என்று. நான் அவருடைய ஒரு முகப்புத்தகத்திலே பார்த்து நான் வென்று விட்டேன். அதே போன்று எம்பிபி கட்சியில் முபாரக் மௌலவி சந்தோஷம். எல்லாரும் வென்றால், எல்லோரும் வென்றால் சந்தோஷம். உண்மையிலே நான் தான் முதலாவது சந்தோஷப்படக்கூடிய, எல்லாரும் வென்றால். ஆனால் முடியாது, இது இம்பாசிபிள், இது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். அதே போல் இன்னும் ஒரு சஜபையில் இன்னொரு ஆசிரியர் ஒருவர், அதே போன்று சிலிண்டரில் இசாக் ரஹ்மான், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ் இசாக் ரஹ்மான் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இசாக் ரஹ்மான் அவர்களை பற்றி சொல்லுவதாக இருந்தால் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் சுயநலவாதி இல்லாதவர்களாக இருந்தால் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். ஏன் 2015க்கு முதல் அனுராதபுரம் மாவட்ட மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, 2015க்கு பின்னால் அனுராதபுரம் மாவட்ட மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? ஒவ்வொரு பள்ளி வாயில் வேண்டுமா, ஒவ்வொரு பாடசாலை வேண்டுமா, ஒவ்வொரு அதாவது பங்கலை வேண்டுமா, ஒவ்வொரு ஊரில் கிராமத்துடைய பாதைகள் வேண்டுமா, எல்லா முஸ்லீம் கிராமங்களுக்கும் எல்லா பௌத்த கிராமங்களுக்கும் பங்கலைக்கும் உதவி செய்த ஒருவராக இருக்கும் என்றிருந்தால் பெரும்பான்மையான தலைவர்களால் கூட அப்படி செய்ய முடியவில்லை. பெரும்பான்மை தலைவர்கள் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். யாராலும் அதனை செய்ய முடியாது, இப்படியான ஒரு வேலையை செய்ய முடியவில்லை. ஆனால் இசாக் ரஹ்மான் அவர்கள் உண்மையிலே அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீடித்து வைக்க வேண்டும். இசாக் ரஹ்மான் அவர்கள் அதிகமான சேவைகள், அதாவது இந்த 10 வருடத்துக்குள்ளேயும், அதாவது நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் செய்திருக்கின்றார். உதாரணமாக என்னுடைய கிராமத்தை எடுத்துக்கொண்டால், என்னுடைய கிராமத்தில் நான் அன்று முதல்
பிறந்தது முதல் 2015 வரைக்கும் 3 பில்டிங் தான், மூணு பில்டிங். அதற்கு பிறகு மாஷா அல்லாஹ் 2 பில்டிங், அதுக்கு பிறகு பாதை அபிவிருத்தி, அதுக்கு பிறகு பள்ளி வாயில், அதுக்கு பிறகு இன்னொரு அண்ணன் எவ்வளோ அபிவிருத்தியில் எனக்கு தெரியாமல் கொடுத்துருக்கலாம். நான் சில காலங்கள் சில வருடங்கள் நாட்டில் இல்லை, அதனால் எனக்கு தெரியாமல் எத்தனையோ உதவிகள் செய்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று எல்லா கிராமங்களையும் எடுத்தால் அதிகமான உதவியை செய்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பார் என்றால் உண்மையிலே இது இசாக் ரஹ்மானாகத்தான் இருக்க வேண்டும். நாங்கள் 2015க்கு முன்னால் பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேட்பாளர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை அள்ளி கொடுத்தோம். ஆனால் அவர்கள் இந்த தேர்தலுக்கு வந்தால் என்ன செய்வார்கள்? அடுத்த தேர்தலுக்குத்தான் அவருடைய முகங்களை காட்டுவார்கள். தேவை என்றிருந்தால் எங்களுக்கு ஒரு போக்கு அல்லது ஒரு கான் அப்படி ஒரு சிறிய வேலைகளை செய்து தந்திருப்பார்கள். அன்புக்குரியவர்கள், ஆனால் இசாக் ரஹ்மானை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் தாராளமாக நிரப்பமான சேவைகளை அவருடைய அந்த 10 வருட காலத்துக்குள்ளால் செய்திருக்கின்றார். உண்மையிலே அவரை நீங்கள் தெரிவு செய்யவில்லை என்று வைத்துக்கொள்வோம், அவர் வரவில்லை என்று வைத்துக்கொள்வோம், இன்ஷா அல்லாஹ் வருவார் இன்ஷா அல்லாஹ். பெரும்பான்மை மக்கள் நிறைய ஆதரவுடையவர்கள் இருக்கிறார், சிறுபான்மை மக்களும் நிறைய நன்றி உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்பதற்கு இல்லை. ஒரு சிலர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் இந்த இசாக் ரஹ்மானை தவிர வேறு யாருக்கும் வாக்களிக்க மாட்டீர்கள். நீங்கள் பொதுநலமுடையவர்களாக இருந்தால் நீங்கள் இசாக் ரஹ்மானை தவிர வேறு யாருக்கும் வாக்களிக்க மாட்டீர்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு இன்னும் அபிவிருத்தி வேண்டுமா, இன்னும் சேவைகள் வேண்டுமா, அவருடைய சேவை தொடர வேண்டுமா, அவருக்குத்தான் எங்களுடைய வாக்குகள் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நான் இசாக் ரஹ்மான்வாதி அல்ல, என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களிக்கலாம். இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத், அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவன் என்பதாக சொல்லுகின்றான். அல்லாஹ் உண்மையிலே நிறைய சேவைகளை செய்திருக்கின்றார், தாராளமான சேவைகளை செய்திருக்கின்றார். அப்படியான மனிதருக்கு எங்களுடைய வாக்குகளை கொடுக்க வேண்டுமா, அல்லது புதிய ஒருவருக்கு எங்களுடைய வாக்குகளை நாங்கள் வாரி வழங்க வேண்டுமா? இரண்டாவதாக நான் சொல்லுகின்றேன், அன்புக்குரியவர்களே, காத்தாங்குடியைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அவர்கள் பெரிய சேவைக்காரன், பெரிய சேவைகள் செய்தோம். பாராளுமன்றத்தில் எந்த ஒரு முஸ்லீமும் எந்த ஒரு முஸ்லீமும் இருக்க மாட்டார் இந்த ஹிஸ்புல்லாவை போன்று சேவை செய்த ஒருவர். அந்த அளவுக்கு காத்தாங்குடி மட்டக்களப்புக்கு அதிகமான சேவைகள் செய்தவர் தான் இந்த ஹிஸ்புல்லாவை தெரிவு செய்து அதாவது மட்டக்களப்பு மக்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று எடுத்துக்கொண்டால் கண்டியை ரவுஃப் ஹக்கீம் நல்ல இன்டலெக்சுவல், நல்ல அதாவது பிலிங்குவல் லாங்குவேஜ் உள்ளவர், சமூகத்துடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய. இன்றைக்கு அவருக்கு மட அடிக்கின்றார்கள் எங்களுடைய சகோதரர்கள், உலமாக்களும் கூட அவரை பற்றி தூற்றுகின்றார்கள், பேசுகின்றார்கள். எல்லோரும் சுயநலத்துக்காக வேண்டித்தான், அவர்களும் அந்த கதிரை எப்போதாவது அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்களும் அந்த ரவுஃப் ஹக்கீமை பற்றி மட அடிக்கின்றார்கள். அவர் சேவை செய்திருக்க மாட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் அவ்வப்போதாவது ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர் இந்த பேசாமல் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஏன் மறந்து விட்டீர்கள்? ஏன் சமூகம் மறந்து விட்டது? தாராளமாக அவருடைய குரலை உயர்த்தியிருக்கின்றார், தாராளமாக அவருடைய பேச்சை பேசியிருக்கின்றார், தாராளமாக அவர் முஸ்லீம்களுக்கு எங்களுடைய சிறுபான்மைக்கு சார்பாக நிறைய இடத்தில் பேசியிருக்கின்றார். நிறைய அதாவது உயர் அதிகாரிகளோடு வெளிநாட்டு எம்பசடர்களோடு தாராளமாக பேசியிருக்கின்றார், இல்லை என்பதற்கில்லை. இன்று சமூகம் மறந்துவிட்டது, அதுதான் கவலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று கொழும்பு மக்கள், அன்புக்குரியவர்களே, முஜிபுர் ரஹ்மான் மரிக்கார், அதே போன்று இன்னும் ஒரு இந்த எம்பிபியில் ஒரு டாக்டர் கேட்கின்றார், ரிஸ்வி என்று சொல்லக்கூடிய அவருடைய பேர் எனக்கு ஒழுங்கான முறையில் தெரியாது. இப்படியானவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை அளிங்கள், பிரச்சனை இல்லை. முஜிபுர் ரஹ்மானை பொறுத்தவரையில் நல்லா எங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர், மரிக்காரை பொறுத்தவரையில் எங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர். அன்புக்குரியவர்களே, இப்படியானவர்களை தெரிவு செய்யுங்கள். அதே போன்று ஆசாத் சாலி இருக்கின்றார், ஆசாத் சாலியை தெரிவு செய்யலாம். அதே போன்று கம்பஹா மாவட்டம் இதுவரையில் ஒரு முஸ்லீம் அதாவது சிறுபான்மை ஆசனத்தை பெறாத ஒரு மாவட்டம் தான் கம்பஹா மாவட்டம். எனவே இந்த சந்தர்ப்பம் கம்பஹா மாவட்டத்து மக்களுக்கு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் கட்சி பார்க்க வேண்டாம், உங்களுடைய மாவட்டத்தில் கேட்கின்றார். எம்பிபி கட்சியில் கேட்கக்கூடியவர் தான் முனீர் முலஃபர் நலீமி அவர்கள். அவர் ஒரு நல்ல திறமையானவர், ஹைகமாண்டில் உள்ளவர், எம்பிபி கட்சியில் ஹைகமாண்டில் உள்ளவர், மிகவும் பழமை வாய்ந்த ஒரு எம்பிபி கட்சியைச் சேர்ந்தவர். அவர் இந்த முறையில் எம்பிபி கட்சியில் போட்டியிடுகின்றார்.
அவரை நீங்கள் தெரிவு செய்வது உங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் கட்சி, அவர் அந்த கட்சி, இவர் இந்த கட்சி என்று பார்க்க வேண்டாம். எவ்வளவு உங்களால் முஸ்லீம்களை பாராளுமன்றத்துக்கு, சிறுபான்மை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளவு சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தை அனுப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள். இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தை யாரும் இல்லாமலாக்க முயற்சி செய்ய வேண்டாம். சிறுபான்மை பிரதிநிதித்துவம் சென்ற முறை 21 இருந்துச்சா, இந்த முறை 25 உயர்த்த வேண்டும். அதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், புத்தளத்து மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் புத்தளத்து மாவட்டத்தில் எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கின்றது. அந்த பாயிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி நபரால், அன்புக்குரியவர்களே, அவருக்கு முஸ்லீம் காங்கிரஸ் நான் நினைக்கின்றேன் நேஷனலிஸ்ட் தேசிய பட்டியல் தான் கொடுத்தது. அதுக்கு பிறகு மாநகர பிதாவாக இருந்தார், புத்தளத்துடைய நகர பிதாவாக இருந்தார். எவ்வளவு சேவைகளை செய்திருக்கின்றார். புத்தளத்து மக்கள் பாயிஸ் எவ்வளவு காலம் மரணித்தாலும் புத்தளத்து மக்கள் பாயிஸை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்மாயிலுக்கு பிறகு அந்த பாராளுமன்றத்தில், அதாவது தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பின்னால் என்ன செய்தார்கள்? ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் ரிஷாட் அவர்களும் ஒன்று சேர்ந்து தராசி சின்னத்தில் போட்டியிட்டு அந்த அலி சப்ரி ரஹீம் அவர்கள் தான் வென்றார்கள். யாரை வெல்ல வைக்க வேண்டுமோ அவரை வெல்ல வைக்காமல் புத்தளத்து மக்கள் செய்த தவறு அலி சப்ரி ரஹீம் அவர்களை வெல்ல வைத்தார்கள். அவர் வென்றதற்கு பின்னால் என்ன நடந்துச்சு எல்லாம் தெரியும் மக்களுக்கு. அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் புத்தளத்து மக்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல ஒரு தலைவர் அல்லது நல்ல 2 தலைவரை தெரிவு செய்து, 2 பேரை தெரிவு செய்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதுதான் உங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று குர்நேகல மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் முக்கியமாக 2-3 பேர் போட்டியிடுகின்றார்கள். எம்பிபி கட்சியில் ஒருவரும், அதே போன்று நான் நினைக்கின்றேன் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக ரிஸ்வி ஜவஹர் அவர்களும், அதே போன்று முசம்மில் ஆசிரியர் அவர்களும் சஜபே கட்சியில். கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் கட்டாயம் உங்களுடைய தலையாய கடமை, குருநாகல மாவட்டத்து மக்களுடைய தலையாய கடமை இவர்களை தெரிவு செய்வதற்கு. உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இந்த முறை நாங்கள் அதிகரிப்பதுதான் எங்களுடைய கடமையாக, எங்களுடைய தொழிற்பாடாக இருக்க வேண்டும். எனவே யாரும் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டாம், இவர் ஒரு ஆலிமாக, இவர் ஒரு மௌலவியாக இருந்து கொண்டு இதெல்லாம் தேவைதானா? அரசியல் பேசலாம், அரசியல் செய்யலாம். அப்படி என்றால் உலமாக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இது இல்லாமல் இருக்க வேண்டும். வாக்களிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. யாரையும் தெரிவு செய்யலாம், எந்த கட்சியையும் தெரிவு செய்யலாம். அதே போன்று நாங்கள் நல்ல விடயங்களை உங்களுக்கு செல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் விரும்பியவருக்கு வாக்களிங்கள். ஆனால் கஷ்டப்படக்கூடியவர்கள் யாரும் தெரிவு செய்யப்படவில்லை என்றிருந்தால், அனுராதபுரம் மாவட்டத்தில் நாங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாக்குகளை பகிர்ந்து கொடுத்துவிட்டு யாருமே தெரிவு செய்யப்படவில்லை என்றிருந்தால் அதற்கு பின்னால் தான் நாங்கள் கவலைப்படுவோம். சஜபையில் கேட்கக்கூடிய 2 வேட்பாளர்கள், அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை பிரித்து கொடுக்கின்றோம். எம்பிபியில் கட்சியில் கேட்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை பிரித்து கொடுக்கின்றோம். அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கொஞ்சம் அந்த வாக்குகள், எங்களுடைய வாக்குகளும் செல்ல இருக்கின்றது. இந்த அடுத்த 3 வேட்பாளர்களும் எங்களுடைய வாக்குகள் இப்படியாக சிதறி செல்லும் பொழுது ஒரு வேட்பாளர் கூட வர முடியாத ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை ஏற்படலாம். எனவே நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டோம் என்றால் அந்த புத்தளத்து மக்கள் எவ்வளவு இன்று வரை கவலைப்படுகின்றார்களோ, கைசேதப்படுகின்றார்களோ, அன்புக்குரியவர்களே, அதே கவலை அனுராதபுரம் மாவட்டம் சிறுபான்மை மக்களும் கவலைப்படுவார்கள். இதை இப்போது எல்லோரும் எழுதி வைத்து கொள்ள வேண்டுமென்றாலும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நான் பேசக்கூடிய விடயம் எப்போதாவது ஒரு நாள் உண்மையாக வரும். உண்மை என்று சொல்லுவீர்கள், இவர் பேசியது உண்மை, சரி என்று சொல்லுவீர்கள். அன்புக்குரியவர்களே, நாளை மறுதினம் வாக்களிக்கப் போகின்றீர்கள். எனவே நிதானமாக சிந்தித்து சுயநலத்தை விட்டுவிடுங்கள். அதாவது பொதுநலனை பாருங்கள். பொதுநலனை குறிக்கோளாக வைத்து நிதானமாக சிந்தித்து எங்களுடைய வாக்குகளை யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யார் வெற்றி வாகை சூடக்கூடிய வேட்பாளர் என்று சிந்தித்து அவருக்கு வாக்களிங்கள். இன்னும் எமது கிராமங்கள் அபிவிருத்தி காண வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் இஷாக் ரஹ்மானை தான் தெரிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இத்தோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன்.
கொமெண்ட் போடக்கூடியவர்கள் நல்ல நல்ல கமெண்ட்களை போடுங்கள். பேட் கமெண்ட் போடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்காக வேண்டி. நீங்கள் பேட் கமெண்ட்களை இட்டால் அதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல பணிவாக வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.